இந்த பூமியானது ஒரு காலத்தில் தட்டை, அதாவது ஃப்ளாட் என்றார்கள். அதெல்லாம் மாறிவிட்டது. நாம் எல்லாம் இப்பொழுது 20ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். நமக்கு எல்லாமே கல்வி மூலம் தெரிய வந்துள்ளது. இப்போவும் பொய் சொல்லி ஏமாற்ற முடியாது. ஆனால் தெரியாதவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள். நான் சந்திக்கக்கூடிய பலரிடம் கேட்பதுண்டு. எப்படி சாக்ரட்டிஸ் கேள்வி கேட்டாரோ அதுபோல நானும் கேள்வி கேட்பேன். கேள்வி என்றால் ஒரு இணக்கமான கேள்விதான். அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ள வைக்க வேண்டும் என்பதற்காக கேள்விகள் கேட்பேன். பூமி என்றால் பலருக்கு என்னவென்றே தெரியவதில்லை. நம்ம பார்க்குறோமா இதுதான் பூமி அப்படின்றாங்க. ஆனால் உருண்டைன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக புரியுது. இப்போ இந்த பூமியை விட்டு வெளியில் ஏதாவது இருக்குன்னா இருக்குது. ஆனால் நம்ம யாரும் போனதில்லை. ஒரே ஒரு முறை மனிதர்கள் சென்று வந்தார்கள் சந்திரனுக்கு. மற்ற கிரகங்களுக்கு மனிதர்கள் யாரும் போகவில்லை. இந்த விண்கலங்கள் தான் சென்று வந்தன, தகவல் தந்தன, பல அழிந்து போனன. ஆனால் தகவல் மட்டும்தான் நம்மிடம் இருக்கிறது. இப்படி இருக்கையிலே இந்த பூமியிலே எல்லாமே வாழ்கிறது. எல்லா உயிரினங்களும் வாழ்கின்றன. சிலர் மடிந்து விட்டன, சிலர் இன்னும் வாழ்கின்றன. இந்த உலகமே பொருளால் தான் ஆனது. பொருள்தான், இந்த உலகமே பொருளால் தான் ஆனது. இந்த பொருளை நாம் இரண்டாக பிரித்து சொல்லலாம். ஒன்று அகப்பொருள், மற்றொன்று புறப்பொருள். நமக்குள்ளே பொருள்கள் இருக்கிறது. புறப்பொருள், நான் காண்பதெல்லாம் புறப்பொருள் தான். இந்த புறப்பொருள் என்பது 5 புலன்களால் அறியக்கூடியது தான். 5 புலன்கள் எதுவென்றால் மெய், வாய், கண்ணு, மூக்கு, காது. இது எல்லாருக்கும் இருக்குது. அந்த 5 புலன்களை யாரெல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தை பற்றிய ஒரு அறிவு இருக்கும், அனுபவம் இருக்கும். ஆனால் அகப்பொருள் என்பது பலர் நினைத்து கொண்டிருப்பார்கள் நம் உடலில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான். அது எப்படி நமக்கு தெரியும்? யாராவது அதை ஆப்ரேஷன் பண்ணி காமிச்சா தான் தெரியும். ஆனால் இப்போ விஞ்ஞானம் வந்துட்டுது. விஞ்ஞானம் வந்துட்டதுனால நம்ம உடலில் என்னென்ன இருக்குது, எப்படி நோய் நம்மளை பாதிக்குது, அதை எப்படி அதை நம்ம சரி பண்ணுறது என்ற தகவல் எல்லாம் இப்போ நமக்கு தெரிந்து விட்டது. அறிவியல் தான், விஞ்ஞானம் தான். அந்த அகப்பொருள் என்பது நம் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் மட்டுமல்ல, நம் மனதிலே சேமித்து வைத்திருக்கக்கூடியது எல்லாமே அகப்பொருள் தான். ஒருவரை பார்த்து அறிவாளி என்று சொன்னால் அவருக்கு என்ன விதமான அறிவு இருக்குது, புரிதல் இருக்குது என்றால் தற்பொழுது நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்றால், புத்தகங்கள் வாயிலாக நாம் படித்திருப்போம். சிறு வயதிலிருந்தே படித்திருப்போம். அதன் மூலம் நமக்கு தெரியும். பலர் பேசுவார்கள், உலக அனுபவம் உள்ளவர்கள் பேசுவார்கள், பல நாட்டிற்கு சென்றவர்கள் பேசுவார்கள். அவர்கள் சொல்வதை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது புத்தகங்கள் வழியாக, பிறர் சொல்கின்ற அனுபவங்கள் வழியாக நாமே பல இடங்களுக்கு சென்று அந்த அனுபவத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் மனத்தில் இருக்கக்கூடிய
ஒரு மணப்பு இருக்கக்கூடிய ஒரு பொருள், அகப்பொருள். புறநானூறு அகநானூறு என்று சங்க இலக்கிய பாடல்களில் இருக்கிறது. அதில் நமக்கு இந்த வீரம் என்று சொன்னால் அது அகப்பொருள், கோழைத்தனம் என்று சொன்னால் அது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அகப்பொருள், பயம் என்று சொன்னால் அது அகப்பொருள், ஒரு காதல் என்பது ஒரு அகப்பொருள். இன்று நாம் பேசுகிறோமே அது எல்லாமே அகத்தில் இருந்து வெளியே வரக்கூடிய வார்த்தைகள் தான். இந்த ஊமைகள் கூட சைகை மூலம் காட்டிவிடுவார்கள். காது கேட்காதவர்கள் கூட புரிந்து கொள்வார்கள். ஆனால் இந்த அகப்பொருளை எல்லோரும் தெரிந்தவர்கள் சிலருக்கு பதில் சொல்வார்கள், சிலர் பதில் சொல்ல மாட்டார்கள், அமைதியாகவே இருப்பார்கள். மௌன புரட்சி என்பார்கள். அவர்களெல்லாம் மௌன புரட்சி செய்பவர்கள் தான். எனவே இந்த புறப்பொருள் அகப்பொருள் பற்றி சிலருக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த பொருள் பற்றி தான். ஒரு விமானம் பறந்து வருகிறது. இந்த நேரத்தில் அடிக்கடி இங்கே வரும். ஒருவர் நடந்து நடைப்பயிற்சி செய்கிறார். ஒரு நல்ல விமானம், வானூர்தி தான் பறந்து வருகிறது. மிக அருகாமையில் வந்துவிட்டது. சிகப்பு விளக்கு வரி ஆரம்பிக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய சாலை இன்னர் ரிங் ரோடு. இது கோயம்பேடு செல்லக்கூடிய சாலை அல்லது கிண்டி வழியாக ஜிஎஸ்டி கிராண்ட் சவுத் ட்ரங்க் ரோடு செல்லக்கூடியது தான். நடைபயிற்சிக்கு நன்றாகவே இருக்கிறது. எனவே நண்பர்களே, இந்த புறப்பொருள் அகப்பொருள் பற்றி தான் இந்த காணொளியே. எனவே நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.